Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பன்னீர் மட்டர் கிரேவி. ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற மாதிரி அருமையான டேஸ்ட்ல நம்ம வீட்லயே நம்ம சூப்பரா செய்யலாம். அது எப்படி செய்யறதுன்னு ஒரு சுலபமான முறை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த பன்னீர் மட்டர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற மாதிரி மட்டர் பன்னீர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வாணலி சூடா இருக்கு. இப்போ 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அடுத்து 3 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம். அதனால் கொஞ்சம் பெருசாக இருந்தாலே பரவாயில்ல. இப்போ இது நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுத்தது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்தது ஒரு 3 தக்காளி, இதுவும் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நமக்கு நல்லா வதக்கணும். இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 செகண்ட் மூடி வச்சுட்டா கூட நமக்கு சீக்கிரமாக அது வெந்துடும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இது நல்லா சூடெல்லாம் ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி ஆற வச்சோம்ங்களா, அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நைஸாக. ஒரு வானலியில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் 1 டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கணும், எண்ணெய் பிரிகிற அளவுக்கு. இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது மல்லிப்பொடி 2 ஸ்பூனு, மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் கிரேவி நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். இது நல்லா திக்காகி வரணும், அது வரைக்கும் நமக்கு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். கலரும் மாறிக்கிட்டே இருக்குது. பேனில் ஒட்டாத அளவுக்கு இந்த பேஸ்ட்டை நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்தது 200 கிராம் பன்னீர் இந்த மாதிரி குட்டிக்கிட்டே கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுத்தது பச்சை பட்டாணி, அதையும் சேர்த்துக்கலாம். 1 கப் எடுத்திருக்கேன். பன்னீரையும் பட்டாணியும் நம்ம சேர்த்து வதக்கியாச்சு. அடுத்தது இதில் 1 டம்ளர் தண்ணீர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். நிறைய சேர்த்துக்கூடாது, நிறைய சேர்த்தோம்னா ரொம்ப லிக்விடாக இருக்கும். நான் இப்போ ஒரு 200 ml தண்ணி சேர்த்துருக்கேன். கடைசியாக கரம் மசாலா பொடி 1 ஸ்பூனு, கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு. முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் மட்டும் சேர்த்தா போதும். எல்லாம் கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நம்மளோட பன்னீர் மட்டர் கிரேவி நல்லா கொதித்து வந்துட்டுருக்குது. இப்போ திறந்து பார்க்கலாம். கடைசியாக மல்லித்தழை தூவி கலந்து விட்டுட்டு நம்ம வீட்டிலே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு பன்னீர் மட்டர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. இது சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் மட்டர் கிரேவி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம்.
ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.